ஹாய்டா குட்டி தங்கம். இன்னைக்கு டே எப்படி போச்சு? ஆஸ் யூஷுவல் ஹாப்பியாக போச்சா? ஓகே, கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஸ்டோரியில் 2 ஃப்ரெண்ட்ஸை காமிச்சிருப்பேன். 2 பேருமே பாய்ஸாக தான் காமிச்சிருப்பேன். என்னோட இமேஜினேஷனில் அவங்க 2 பேர் பாய், நீங்கள் கேர்ளோ பாயோ உங்களை அந்த கேரக்டரை இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கேரக்டர் உங்களை மாதிரி ரொம்ப குட் பாய், சொல்லப்போனால் ரொம்ப சமத்து, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தங்கமான மனசு. அவங்களோட ஃப்ரெண்டு கொஞ்சம் வேறு மாதிரி, தனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அப்புறம் அவங்க தான் மற்றவங்க எல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ், எப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு வில்லேஜில் வாழ்ந்ததுனால அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்படி அப்படின்னா, ஃப்ரீ ஹார்ஸ்ல எல்லாம் குளத்துல போய் விளையாடுறது, ஆலமரத்து விழுதுகளை பிடிச்சிட்டு விளையாடுறது, பட்டம் விடுறது, மீன் பிடிக்கிறது, மக்காச்சோளத்தை சுட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான லைஃபாக தான் இருக்கும். அவங்க அடிக்கடி போகிற இடம் ஒரு ஆலமரம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, அவங்க போகிற இடம்னா ஊருக்கு நடுவில் இருக்கிற அந்த பெரிய ஆலமரம் தான். அங்கே போய் அதோட விழுதுகளை பிடிச்சிட்டு விளையாடுறது தான் அவங்களோட முக்கியமான பொழுதுபோக்கே. அப்படி ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அசரிதி. அப்படின்னு என்ன? திடீர்னு ஒரு சவுண்டு. 2 பேரும் பயந்தே போயிட்டாங்க. அதாவது ஆலமரம் பேசிச்சான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல அப்படின்னு ஒரு சவுண்டு. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே பயம். 2 பேரும் பதிலே பேசலையே. மறுபடியும் ஆலமரம் கேட்டுச்சான், 2 பேரும் ரொம்ப ஹாப்பி போலையே. அவ்வளவுதான். இவங்க 2 பேர்த்துக்கு பயத்தில் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஆலமரம் பேசிச்சான், நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு ஆலமரம் பேசுகிறேன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டாங்க. மறுபடியும் ஆலமரம் பேசிச்சான், பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எப்படி என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ தான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு நிம்மதியான மூச்சையே விடுறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குது. நீங்கள் 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆலமரத்தை ஃப்ரெண்டுன்னு சொன்னதால் அது இன்னும் ஹாப்பி ஆயிருச்சு. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதனால் உங்களுக்கு ஏதாவது gift தரேன்னு சொல்லிச்சான். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணக்காரர் இந்த இடத்துல ஒரு பெட்டியை புதைச்சி வச்சாரு. அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிச்சான். நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்களாச்சே, அதனால் இந்த கிஃப்டை உங்களுக்கு கொடுத்தா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கும் நீங்கள் 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரியே, இல்லை வேண்டாம், எங்களுக்கு அடுத்தவங்க பொருள் எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அந்த ஆலமரம் சொல்லிச்சான், அந்த பணக்காரர் புதைக்கும் போதே சொல்லித்தான் புதைச்சாரு, இது எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு, இது என்னோட முடிஞ்சிடக்கூடாது, இன்னொரு நல்லவங்க கையில் கிடைக்கணும்னு சொல்லித்தான் இங்கே கொண்டு வந்தே வச்சாரு. ஸோ அது வெளியே ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான டைம், எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு ஆலமரம் சொல்லுச்சு. நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. அப்புறம் கடைசியாக ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம், சரி ஓகே, நம்ம எடுத்து ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம், அட்லீஸ்ட் கெட்டவங்க கையிலையா அது கிடைக்காம இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆலமரத்துக்கிட்ட தோண்டி பார்க்கும்போது ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை எடுத்து பார்த்தா அது நிறைய தங்க காசு. ஓகேன்னு அதை எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் 2 பேரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆலமரம் ஒரு சீக்ரெட் சொல்லுச்சு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோவா அதிகமாக மறுபடியும் பெருகும்னு சொல்லுச்சு. அப்புறம் அதை எடுத்துட்டு 2 பேர் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. போகிற வழியில் ஒரு பாட்டி ஒருத்தங்க ரொம்ப பசியால் உட்காந்துருந்தாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற தங்க காசை வச்சுக்கிட்டு அந்த பாட்டிக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ அந்த பாட்டி முகத்தில் ஒரு சந்தோஷம், அதை பார்த்தா உங்களுக்கும் ஒரு திருப்தி. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து கேட்குறான், ஏன் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க? நம்ம ஃப்ரெண்டு நமக்கு கொடுத்த கிஃப்டை நீ ஏன் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கன்னு கேட்குறான். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க,
என்ன மறந்துட்டியா? நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அந்த தங்கம் அதிகமாகன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், கொடுத்தா குறைஞ்சு போயிடும்ல. அப்புறம் எப்படி நீ ஹாப்பியாக இருப்பேன்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து கேட்குறான். சரி, எனக்கு அவங்கள கொடுத்ததுனால ஹாப்பினஸ். உனக்கு எது ஹாப்பியோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பாய் சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த குட்டி பையனுக்கு இவன் ஏன் இப்படி கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரே கோபம். நைட் அந்த கோவத்தோடையே தூங்க போயிடுறாங்க. சரின்னு காலையில் எழுந்திரிச்சு நம்மக்கிட்ட இருக்க தங்கத்தை நம்ம கணக்கே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது மூட்டை வெயிட் கம்மியாக இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா முழுசாக இருந்த தங்கம் இப்போ அதில் பாதி தான் இருக்குது. வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, டே என்னோட காசெல்லாம் குறைஞ்சி போச்சுடா, பாதி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்கிறான். சரி, என்னோடது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்களோட மூட்டை எடுத்து பார்த்தா அது நேற்று இருந்ததை விட இன்னைக்கு அப்படியே டபுள் ஆகியிருக்குது. ஆலமரம் முன்னாடியே சொல்லுச்சுல்ல, நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் போதெல்லாம் அந்த காசு அதிகமாகும்னு சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சுதான் ஏன் வந்து உங்களோடதில் அதிகமாச்சு உங்கள் ஃப்ரெண்டோடதில் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணதை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக தூங்குனீங்க. அதனால் அந்த காசு டபுள் ஆயிருச்சு. உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ஏன் அந்த காசு அந்த பாட்டிக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூங்குனதுனால தான் அவரோட காசு எல்லாமே குறைஞ்சி போச்சு. அப்போது நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுனால எதுவுமே குறைஞ்சி போக போகிறதில்ல, அதிகம்தான் ஆகும். உங்களோட ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கும்போது அது கண்டிப்பாக டபுள் ஆகும், அது வந்து பெருகும். அதே வந்து உங்களோட சேடான மூமெண்ட்டு, நீங்கள் பண்ண தப்பு, இது எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கும்போது அது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிக்கலாம். அதே சமயத்தில் அதை பற்றின பெயின் உங்களுக்கு வந்து குறைஞ்சி போகும். அதனால் இனிமேல் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை அம்மா அப்பாவோ இல்லை ரிலேட்டிவில் யாராவதோ உங்களுக்கு யார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ, நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட உங்களோட முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும். ஷேர் பண்ணிக்கலாமா?